அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்தும் ஆசிரியர் தகுதித் தேர்வு இணையதள வகுப்பில் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் உயிரினங்களின் ஒருங்கமைவு எனும் பாடப்பகுதியை இன்றைய 56வது நாளில் நமக்கு வழங்குவதற்காக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குரவபுலம் மேற்கு அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு ஜி ராஜதுரை அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவரை தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்று பாடப்பகுதியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிற ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்கான அறிவியல் பாடப்பிரிவு இன்றைய பகுதியில் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உயிரினங்களின் ஒருங்கமைவு அப்படிங்கிற பாடத்திலிருந்து கருத்துக்களை நாம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே செல் பகுதிகளை பற்றி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த உயிரினங்களின் ஒருங்கமைவும் தொடர்ந்து வரப்போகுது. ஃபஸ்ட்டு நாம் உயிரினங்களினுடைய ஒருங்கமைவு அப்படின்னா என்ன நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உயிரினம் அப்படிங்கிறது அது சின்னதா அல்லது பெருசா அப்படிங்கிறத பொறுத்து இல்லை, அது ஒரு செல்லா அல்லது பல செல்லா அப்படிங்கிறத பொறுத்தும் இல்லை. ஒரு உயிரினம் என்பது ஒரு முழுமையான செயல்பாட்டை உள்ளடக்கிய, அதாவது உணவூட்டம், இடப்பெயர்ச்சி, இனப்பெருக்கம், இது எல்லா செயல்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு உயிருள்ள ஒரு அமைப்பு. இந்த உடல் அமைப்பு சிறியதாகவோ, அதாவது சிறிய உயிரினத்திலிருந்து பெரிய உயிரினம் வரைக்கும் இந்த உலகத்துல, நம்ம இந்த உலகம் அப்படிங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோள்கள்ல படைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை மண்டலத்துக்கு ஏற்றவாறு அதனுடைய உடலமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல மிக எளிமையான உடலமைப்பை கொண்டதாகவும் இருக்கலாம், சிக்கலான உடலமைப்பை கொண்டதாகவும் இருக்கலாம். பரிணாமத்தின் அடிப்படையிலும் எளிய உடலமைப்பில் இருந்துதான் சிக்கலான உடலமைப்புக்கு உயிரினங்கள் பரிணமித்திருக்கின்றன அப்படிங்கிற கோட்பாடு இருக்கு. அப்ப இத சிறிய உயிரினங்கள் அல்லது எளிமையான உடலமைப்பை கொண்டதை கீழ்மட்ட அலகாகவும், சிக்கலான அல்லது மேம்பட்ட விலங்குகளாக பல்வேறு மேம்பட்ட நிலையில உள்ள விலங்குகளையும் வைத்து பார்த்தோம்னா இந்த சிறிய நிலையில் இருந்து பெரிய நிலைக்கு போகிற இந்த தொடர்பு தான் உயிரியல்ல ஒருங்கமைவு அப்படின்னு நாம சொல்றோம். இந்த படிநிலையை தான் நாம் ஒருங்கமைவு அப்படின்னு சொல்றோம். அதாவது சின்ன மூலக்கூறு சிறிய ஒரு உயிரினத்திலிருந்து தொடங்கி பெரிய உயிரினம் வரைக்கும் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்கள் ஒவ்வொரு தகவமைப்பையும் பெற்று இந்த உயிர்கோளத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒன்றுபட்ட இந்த ஒரு அமைப்பை, இந்த படிநிலையை நாம உயிரினங்களினுடைய ஒருங்கமைவு அப்படின்னு நாம சொல்றோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அணுக்கள் அப்படிங்கிறது சேர்ந்து ஒரு மூலக்கூறை உருவாக்குது. அந்த மூலக்கூறுகள் ஒரு வேதிவினையை உருவாக்குகிறது. அதன் மூலம் ஒரு புதிய ஒரு சேர்மத்தையும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இதே போலதான் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் இந்த அடிப்படையில் உருவான உயிருள்ள ஒரு அமைப்பான இந்த செல் அப்படிங்கிறது பல்வேறு வகையாக பெருகி ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறது. அந்த கட்டமைப்புல தான் அந்த செல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யக்கூடிய அல்லது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய ஒரு திசுவாக மாற்றமடைகிறது. இந்த பல்வேறு திசுக்கள் சேர்ந்து ஒரு உறுப்பை உருவாக்குகிறது. இந்த உறுப்புகள் சேர்ந்து ஒரு உறுப்பு மண்டலத்தை உருவாக்குகிறது. இந்த பல்வேறு வகையான உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்து ஒரு முழுமையான உயிரினத்தை உருவாக்குகின்றன அப்படிங்கிறத நாம இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. மிக சிறிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் தான் மிக நுண்ணிய நிலை. இங்க நம்ம பார்க்குற உயிரினம் அப்படிங்கிறது பல்வேறு வகையான மண்டலங்களை உள்ளடக்கிய ஒரு முழுமையான உயிரி. ஸோ இது ஒரு படிநிலையில அமைந்திருக்கிறதுனால தான் இந்த கட்டமைப்பை தான் நம்ம உயிரினங்களுடைய ஒருங்கமைவு அப்படின்னு நாம சொல்றோம். ஒவ்வொரு உயிரினமும் அல்லது ஒவ்வொரு செல்லும் நாம சில விதமாக சில அடிப்படை விஷயங்களை வச்சு நாம பிரிக்கலாம். இப்ப செல்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான செல்களை நாம பிரிக்கிறோம். ஒன்று ப்ரோகேரியாட், இன்னொன்று யூகேரியாட். கேரியான் அப்படிங்கிறது உட்கருவை சொல்லக்கூடிய ஒரு சொல். ப்ரோகேரியான் அப்படிங்கிறது திறந்த நிலையிலான உட்கரு கொண்டது. யூகேரியான் அப்படிங்கிறது மூடிய நிலையிலான உட்கரு. திறந்த நிலையிலான அப்படின்னா உட்கரு சவ்வு இருக்காது அந்த உயிரினத்துக்கு. ஆனா யூகேரியாட்ல உட்கரு சவ்வு உண்டு, உட்கரு என்று தனியாக இருக்கும். மற்ற அங்கங்களும் இருக்கும். அப்ப 2லயுமே அங்கங்கள் இருக்குமா இருக்காதான்னு இருக்கும். ஆனால் இதுல திறந்த நிலையிலான உட்கருவினுடைய நுண் அங்கங்களை கொண்டிருக்கும். RNA, DNA ராக்டர்லாம் அதுக்குள்ள இருக்கும். அதே யூகேரியட்ல தனிப்பட்ட உட்கரு அமைப்புக்குள்ள அது இருக்கும். இது தெளிவான உட்கரு, இது தெளிவற்ற உட்கரு கொண்டதாக இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்றோம்னா பாக்டீரியாக்கள், இதெல்லாம் ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியட்டை பொறுத்த வரைக்கும் மேம்பட்ட விலங்கினங்கள்ல இருக்கக்கூடியது தாவர விலங்கு இந்த செல்கள் எல்லாம் நாம யூகேரியாட் செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். செல்லோட அளவை நாம எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா மைக்ரான் அப்படிங்கிற ஒரு ஆள அளக்கிறோம். மைக்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மிக சிறிய அளவு. 10 லட்சம், அதாவது ஒரு மீட்டர் 10 லட்சம் பங்காக பிரிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு பங்கு தான் நம்ம மைக்ரான் அப்படின்னு வரையறுக்கிறோம். அதாவது 1/10⁶ மீட்டர் அப்படிங்கிறது மைக்ரானை குறிக்கக்கூடிய அளவு முறை. இந்த அளவின் அடிப்படையில் பார்த்தோம்னா மிகச்சிறியது. இந்த மைக்ரான் அளவுல உள்ளதை நாம நுண்ணோக்கி வழியா தான் நாம பார்க்க முடியும். இந்த நுண்ணோக்கி அளவிலான செல்களே ஒரு சில உயிரினங்களாக காணப்படுது. அதாவது மிக மிக நுண்ணிய ஒரு செல்லு கூட ஒரு உயிரினமாக செயல்படக்கூடியது. அதெல்லாம் நாம ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் சேர்ந்து உயிரினங்கள் உருவாகி இருந்தால் அவை எல்லாமே பல செல் உயிரினங்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்தது. இப்போ இந்த ஒரு செல் உயிரினம் அப்படிங்கிறது மிகச் சிறிய அளவிலான ஒரு உயிரினம். இந்த ஒரு செல்லுக்குள்ளேயே அதற்கு உணவூட்டம், கழிவு நீக்கம், இனப்பெருக்கம் இது எல்லாமே அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். மேம்பட்ட உயிரினங்கள்ல இவை ஒன்றுக்கும் தனித்தனி உறுப்புகள், திசுக்களை கொண்டதாக இருக்கும். இதுதான் அந்த 2க்கும் உள்ள ஒரு சின்ன வேறுபாடு. அடுத்ததா நம்ம மனித உடல் எடுத்துக்கிட்டோம்னா எண்ணற்ற செல்கள், கிட்டத்தட்ட 7 பில்லியன் செல்களுக்கு மேல நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு உயிரினத்தினுடைய அளவு அப்படிங்கிறது செல்லோட அளவை வச்சு கிடையாது, செல்களோட எண்ணிக்கையை வச்சுதான். இதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தையினுடைய செல்லுக்கும் வளர்ந்து முதிர்ந்தவருடைய செல்லுக்கும் அளவுல வித்தியாசம் கிடையாது, எண்ணிக்கையில மட்டுமே ஒரு வித்தியாசம் உள்ளது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா செல்கள்ல ரொம்ப சின்ன செல்லு நம்ம உடம்புல இருக்கக்கூடியதுல மிகச்சிறிய செல் அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்றோம். இது 7 மைக்ரான் அளவு கொண்டது. மிக நீளமான செல் அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு செல். இது 90 முதல் 100 சென்டிமீட்டர் நீளம் கூட அதுல இருக்கும். அந்த செல்கள் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உட்கரு கொண்டது அப்படின்னு. நம்ம அதுக்கு பொதுவாக சொல்லக்கூடியது முட்டை ஒரு செல்லு அப்படிங்கிறத நாம சொல்லியிருப்போம். அப்ப மிகப்பெரிய ஒரு செல் அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பு பொடியுடைய முட்டையை நம்ம சொல்லலாம். அது கிட்டத்தட்ட 100 மைக்ரான் அளவு கொண்டது, மிகப்பெரிய செல்லாக கருதப்படுகிறது. இதுல நெருப்பு கோழியினுடைய முட்டையின் அளவு 100 மைக்ரான் கொடுத்துருக்காங்க. அது தவறானது. கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும். கிட்டத்தட்ட 1லிருந்து 1.4 கிலோகிராம் எடை வரைக்கும் கொண்டதாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய செல் அப்படின்னு நாம அதை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்ததா செல்லோட வடிவம்னு பார்த்தோம்னா வடிவத்திலேயே பொதுவா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா
செல்கள் அப்படின்னா ஒரே வடிவம் கொண்டது கிடையாது. ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு வடிவத்தை கொண்டதாக இருக்கும். முட்டை வடிவமோ அல்லது உருண்டை வடிவமோ அல்லது நீளமான வடிவமோ தட்டையான வடிவமோ செவ்வக வடிவமோ இந்த மாதிரி பல்வேறு வகையான வடிவங்களை பெற்றதாக இருக்கும். இப்போ விலங்கு செல் அப்படின்னு நாம ஒரு படம் படிச்சுட்டு இருக்கோம். தாவர செல் அப்படின்னு ஒரு படம் பார்த்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது பொதுவான ஒரு வடிவமைப்பை தவிர இதே போல நம்ம உடம்புல எல்லா செல்களும் அமைவது இல்லை. விலங்கு செல்லுல இருக்கக்கூடிய இந்த நுண்ணுறுப்புகளை நுண் அங்கங்களை காட்டுவதற்கான ஒரு பொதுவான படமே தவிர அது முழுமையான விலங்கு செல் அமைப்பை குறிப்பதாக ஆகாது. இரத்த சிவப்பணுக்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு விலங்கு செல் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா தட்டையா இருக்கும். அந்த செல் அப்படிங்கிறது உருளை கோள வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி தசை செல்கள் இருபுறமும் குறுகியதாக நீட்சித்தன்மை உடையதாக இருக்கும். நரம்பு செல் நீட்சி மிகுந்ததாக இருக்கும். அதே மாதிரி விந்து செல் இந்த மாதிரி ஒண்ணுமே ஒவ்வொரு வடிவத்தை கொண்டதாக இருக்கும். அதனுடைய வடிவங்கள் வேறு வேறு வகைப்பட்டவை. அடுத்ததை நம்ம இதுல பார்க்க போறது ஒரு திசுவை கட்டமைக்கணும். ஒரு சில குறிப்பிட்ட செல்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செஞ்சா அதுக்கு திசுன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த திசு அமையணும் அப்படின்னா, அதாவது ஒரு உறுப்பு அமைக்கக்கூடிய ஒரு திசுவில் முக்கியமான ஒரு 4 வகையான திசுக்கள் சேர்ந்துதான் அதை உருவாக்க முடியும். அந்த திசு என்ன அப்படின்னா, ஒண்ணு வெளியில இருக்கக்கூடியது உறையீட்டு திசு அல்லது எபிதீலியல் திசு அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்ததாக தசை திசு, அதற்கு அடுத்ததாக இணைப்பு திசு, அதற்கு அடுத்ததாக நரம்பு திசு. இந்த 4 திசுக்களும் சேர்ந்துதான் ஒரு உறுப்பை உருவாக்க முடியும். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு திசு அல்லது 2 அல்லது 3 இது ஒன்றுக்கு மேற்பட்ட திசுக்கள் சேர்ந்துதான் ஒரு உறுப்பை உருவாக்க முடியும். இந்த உறுப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக உருவாக்கப்பட்டது. அந்த உறுப்பு அந்த பணியை மட்டும்தான் செய்யும். அப்ப அந்த ஒரு பணியை செய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திசுக்கள் செல்கள் சேர்ந்துதான் அது உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்புக்கு உறுப்பு என்று பெயர். உதாரணம், உடம்புல இருக்க மூளை, இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் இது எல்லாமே ஒவ்வொரு வகையான உறுப்புகள். இப்போ இந்த உறுப்புல ஒவ்வொரு உறுப்புலையும் பார்த்தீங்கன்னா இந்த எபிதீலியல் திசு இருக்கும், தசை திசு இருக்கும், இணைப்பு திசு இருக்கும், நரம்பு திசு இருக்கும். இது ஒண்ணு ஒரு வேலையை செய்யுது. இந்த வேலையெல்லாம் அந்தந்த பணியை செஞ்சாதான் அந்த உறுப்பு அதற்கான பணியை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய உடல் இண்டஸ்ட்ரியன்ல இருக்கக்கூடிய திசுக்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 வகையான திசுக்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் எபிதீலியல் திசு அப்படிங்கிறது இந்த செரிமான நொதிகளை சுரக்கிறதுக்கும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் அந்த திசு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா தசை திசு, நம்ம உணவை கடத்துவதற்கு அந்த பெரிஸ்டால்டிக் இயக்கம், அந்த குடல் அலை இயக்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இயக்கத்தின் மூலமாக உணவை நகர்த்துவதற்கு இந்த தசை திசு தான் பயன்படுது. அதற்கு அடுத்ததா இணைப்பு திசு. இணைப்பு திசுங்கிறது உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருட்களை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இணைப்பு திசு பயன்படுது. நரம்பு திசு அப்படின்னா இந்த உணவு கடத்தப்பட்டதா அதற்கு தேவையான செரிமான நொதிகளை சுரக்க செய்யணுமா அப்படிங்கிறத மூளைக்கு கடத்தக்கூடியது நரம்பு திசு. ஸோ இந்த 4 திசுக்களும் சேர்ந்துதான் ஒரு உறுப்பை முழுமையாக வடிவமைக்கிறது. அடுத்ததா பார்க்க போற உறுப்பு எதுன்னா கண். கண் அப்படிங்கிறது நம்முடைய ஐம்புலன்கள்ல ஒன்று, மிக முக்கியமான ஒரு உறுப்பு. புற உலகை காண பயன்படும் சாளரம் அப்படின்னு நாம் அதை சொல்றோம். நம்முடைய கண்ணை எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா புகைப்பட கருவிக்கு இணையாக ஒப்பிடலாம். அதே செயல்பாடுகளை கிட்டத்தட்ட கண்ணும் செயல்படுத்த நிறைய பாகங்கள், நிறைய நுண்ணுறுப்புகள் இதுக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு உறுப்பை உருவாக்கக்கூடிய திசுக்கள், அடிப்படை திசுக்கள் நம்ம ஏற்கனவே 4 திசுக்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். எபிதீலியல் திசு, அதற்கு அடுத்ததாக தசை திசு, அதுக்கு அடுத்ததாக இணைப்பு திசு,
அதற்கு அடுத்ததாக நரம்பு திசு. இந்த 4 திசுக்களும் எந்த ஒரு உறுப்பை உருவாக்குவதாக இருந்தாலும் மிக அடிப்படையான ஒன்று. இப்போ கண்ணுக்கும் அது மாதிரி தான் இந்த 4 வகையான திசுக்களால் இவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு வந்து பார்ப்பதற்கும் நிறங்களை பிரித்தறிவதற்கும் கிட்டத்தட்ட நம்மளால 10 மில்லியன் முதல் 12 மில்லியன் நிறங்களை நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம உயிர் கடிகாரத்தை பேணுவதற்கு இந்த கண் வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாங்க, பயாலஜிக்கல் கிளாக். இதுல என்ன மிக முக்கியமான பணி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளியை ஒருங்கிணைக்கிறது, குவிக்கிறது, ஒரு பொருளோட பிம்பத்தை உருவாக்குவதற்காக அந்த ஒளியை சரியான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி. இதை தான் வந்து புகைப்பட கருவியும் செய்கிறது. அதனாலதான் அது புகைப்பட கருவி போலவே நம்ம கண்ணையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இது ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு நம்ம மனித கண் அப்படிங்கிறது. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல உள்ள வடிவம், கண்ணோட வடிவம் நமக்கு தெரியும், கோள வடிவம். நம்ம கண்ணோட வெளி உறுப்பு நம்ம பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் கண்ணோட முழுமையான 90% பாகங்கள் நம்ம மண்டை ஓட்டு குழிக்குள்ள இருக்குது. அதனால நம்ம பார்க்கும்போது சிறிய கண்ணாக, சிறிய உறுப்பாக வெளியில தெரியும். ஸோ வெளியில இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற ஸ்கிலிரா, இது வந்து கண்ணோட வெளி உறையாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம உடல்ல கண்ணை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்பாக இது காணப்படுது. ஸ்கிலிராவில் அதுக்கு என்ன பேர், நம்ம விழி வெளிப்படலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு உறுதியான தடித்த வெண்மை நிற உரையாக இருந்து நம்ம கண்களை, நம்ம கண்ணோட உள்பாகங்களை பாதுகாக்குது. இந்த பகுதியில தான் வெண்ணிற படலம், விழி வெளிப்படலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே இன்னொன்னு இருக்கு, விழி வெண்படலம்னு. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். இது வெளியில இருக்கக்கூடியது, இது வெண்மை நிறமாக இருக்கக்கூடியது. எப்பயுமே நம்ம முன்பகுதியில வெண்மை நிறம் இருக்காது, அந்த பகுதி மட்டும் டிரான்ஸ்பரண்டான சவ்வால் சூழப்பட்டிருக்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கார்னியா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த கார்னியா வழியை தான் ஒளியானது உள்ள புகுந்து அந்த லென்ஸின் வழியாக விழித்திரையை போய் அடைகிறது. அப்ப இதுல வேறு என்னென்ன உறுப்புகள்லாம் மிக முக்கியமான உறுப்பு இருக்குன்னா, லென்ஸ் இருக்கு, அடுத்தது ரெட்டினா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, நம்ம விழித்திரைன்னு நம்ம சொல்றோம். அதற்கு அடுத்ததாக பார்வை நரம்பு, அந்த விழித்திரையில விழக்கூடிய அந்த விஷயங்களை பார்வை நரம்பின் வழியாகத்தான் நம்ம மூளைக்கு கடத்தப்படுகிறது. அதே விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலா அதுல இருக்கு. மனித கண்ணால நம்ம 10 முதல் 12 மில்லியன் நிறங்களை வரைக்கும் நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியும். ஸோ இதுல கொஞ்சம் டீட்டெயில் இதுல இருக்கு. ஸோ இதுல பார்க்கக்கூடியதான் இதை முதல்ல சொன்ன மாதிரி, இது வந்து கிளியரான்னு சொல்லப்படுற விழி வெளிப்படலம். இது நம்ம கண்ணை வந்து பாதுகாக்கக்கூடிய உரை. அதற்கு அடுத்ததாக வெளிப்படத்தை சுத்தி இன்னொரு உரை இருக்கு, அதுக்கு பேர் கன்ஜங்டிவா அப்படின்னு பேரு. இந்த கன்ஜங்டிவா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கண்ணை எப்போதும் ஈரமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது ஒரு கோழை கண்ணீரை சுரந்து நம்ம கண்ணை வந்து வறண்டு போகாம அது பார்த்துக்குது. ஸோ அதுக்கு பேரு கன்ஜங்டிவா அப்படின்னு பேரு. அடுத்தது கார்னியா சொல்லியிருக்கோம். கார்னியாங்கிறது அந்த விழி வெண்படலத்திலேயே இந்த நம்ம முன் பகுதி மட்டும் அந்த வெண்மை நிறம் இருக்காது, அது ஒளி ஊடுருவும் சவ்வாக அங்க மாறி இருக்கும். இந்த ஒளி ஊடுருவும் சவ்வுல அதுக்கு அடுத்த உள்பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணோட நிறம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிறம் இதை வச்சுதான் வரையறுக்கப்படுகிறது. இதுக்கு பேரு ஐரிஸ் அப்படின்னு பேரு, கருவிழி அப்படின்னு நம்ம சொல்றோம், ஐரிஸ். இது வந்து ஒரு நிறமுள்ள ஒரு திசு படலம். இதோட முக்கியமான பணி என்னன்னு பார்த்தோம்னா, உள்ள நுழையக்கூடிய ஒளியின் அளவை கட்டுப்படுத்துறது. அதாவது சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. அந்த திசுக்கள் வந்து சுருங்கி விரியும் தன்மை கொண்டது, நீட்சியுடைய திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதிகமான ஒளி வந்தால் இந்த ஐரிஸ் வந்து அப்படி விரிவடையும் போது அதனுடைய மைய பகுதியில உருவாகக்கூடிய அந்த துளை, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கண் பாவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கண் பாவை மிக சிறியதாக மாறிடும்.
மீண்டும் ஒளியின் அளவு குறையும் போது மீண்டும் பழையபடி சுருங்கி அந்த மையப்பகுதியில் விட்டம் பெரிதாகும், ஒளி அதிக அளவுல உள்ள போகும். இதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது லென்ஸ், விழி லென்ஸ்னு. இதை நம்ம இருபுற குவிலென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த குவிலென்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ரெண்டு பக்கமும் ஒரு தசை இருக்கு. அந்த தசைக்கு சிலியரிக் தசை, சிலியரிக் மசில்ஸ்னு பேரு. இந்த சிலியரிக் மசில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சிலியரிக் தசைகள் இந்த குவிலென்ஸினுடைய குவிய தூரத்தை மாற்றி அமைக்கிறது. இந்த மேலையும் கீழையும் அந்த தசைகள் நீண்டு அழுத்தும் போது இதனுடைய சைஸ், அப்ப ரெண்டு பக்கமும் அதனுடைய குவியின் தன்மை மாற்றி அமைக்கப்படுகிறது. இதன் மூலமா தூரத்துல அல்லது கிட்டத்தில் உள்ள ஒரு பொருளை நாம சரியாக இடம் கண்டுபிடிக்க இந்த அமைப்பு தான் உதவுது. அப்ப அடுத்தது இந்த விழி லென்ஸினுடைய குவிய தூரத்தை மாற்றி அமைப்பதற்கு உதவக்கூடிய தசையின் பெயரு சிலியரிக் தசை அப்படின்னு பேரு. இதுக்கு நேரா பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் விழித்திரை அப்படின்னு பேரு. விழித்திரை, அந்த விழித்திரையிலிருந்து தான் நமக்கு நரம்புகள், ஆப்டிக் நர்வ் அப்படிங்கிறது, அந்த நரம்புகள் கடத்தப்படுகிறது, மூளைக்கு தேவையான தகவல்களை கடத்தப்படுகிறது. இதுதான் அதுல பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி விழி வெண்படலம், அடுத்தது கன்ஜங்டிவா, அடுத்தது கார்னியா விழி வெண்படலம் அப்படிங்கிறது, ஐரிஸ் கருவிழியை தான் நம்ம ஐரிஸ்ன்னு சொல்றோம். கண் பாவை, கண் பாவைங்கிறது அந்த திறப்புக்கு பேரு கண் பாவை. அந்த கண் பாவையினுடைய அளவை உருவாக்குறது ஐரிஸ் தான். அடுத்தது லென்ஸ். இந்த லென்ஸை கூட்டியும் குறைக்கவும் உதவக்கூடியதுக்கு பேரு சிலியரிக் மசில், சிலியரிக் தசை அப்படின்னு பேரு. விழித்திரை, அதுக்கு ரெட்டினான்னு பேரு. இதற்கு அடுத்ததாக ரெண்டு விதமான திரவம் கண்ணுக்குள்ள இருக்கு. அதாவது முன்பகுதியில் இருக்கக்கூடிய திரவத்துக்கு முன் கண் அரை திரவம் அப்படின்னு பேரு, பின்பக்கம் உள்ளது பின்கண் அரை திரவம் அப்படின்னு பேரு. அதுக்கு அக்வஸ் திரவம், முன்பகுதிக்கு உள்ளதுக்கு அக்வஸ் திரவம், அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு பேரு. பின்பக்கம் இருக்குது விட்ரியஸ் ஹியூமர், பின்கண் அரை திரவம் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டு என்ன பணியை செய்யுது அப்படின்னா, இந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திரவம் அந்த லென்ஸு, கார்னியா இவற்றுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கிறது அதோட பணியாக இருக்கு. பின்பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த விட்ரியஸ் திரவம் கண்ணோட அளவையும் அதோட பிரஷர், ஹை பிரஷரையும் பராமரிக்கிறது இதனுடைய மிக முக்கிய பணி. இந்த ப்ரெஷர் இப்போ உள்ளதுல இப்போ தெரியும், நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர், கையில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது திடீரென பார்வை இழப்பு அதிகப்படியாக போனால் பார்வை இழப்பு திடீரென ஆவதற்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதை சிறந்து நம்ம உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இந்த நோயின் தன்மை இப்போ தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. இதனுடைய பின்பகுதியில தான் அந்த பார்வை நரம்பு இருக்கு. இதுதான் நரம்பு தூண்டல்கள் மூலமாக அந்த பார்வையினுடைய விழக்கூடிய அந்த பிம்பத்தை கடத்துகிறது. இந்த இடத்துல இருக்க இந்த ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா சில முக்கியமான செல்கள் இருக்கு. அது குச்சி செல்கள், கூம்பு செல்கள் அப்படின்னு ரெண்டு விதமான செல்கள் சொல்றோம். ஒண்ணு நிறங்களை பிரித்தறிவதற்கும், இன்னொன்னு ஒளியின் அளவை தரத்தை பிரித்தறிவதற்குமாக பயன்படக்கூடிய இந்த ரெண்டு செல்கள் இதுல இருக்கு. இதுவும் சேர்ந்துதான் இந்த பிம்பத்தை நம்ம நரம்புக்கு கடத்துகிறது. எப்பயுமே விழிக்கு முன்ன இருக்கக்கூடிய பிம்பம் இந்த விழியின் லென்ஸின் வழியாக வெளியில வரும்போது, வெளியிலன்னா இங்க உள்ளுக்குள்ள வரும்போது, விழித்திரையில படும்போது தலைகீழ் பிம்பமாகத்தான் இருக்கும். இதை நம்ம நேரா படிச்சு அதை நேரான பிம்பமா நம்ம மாத்தி பார்க்கறது அது மூளையோட வேலை மட்டும்தான். அடுத்ததா இந்த திரவம் இருக்கு இல்லையா, அந்த திரவம் இங்க இன்னொரு விஷயத்தையும் பண்ணுது. என்னன்னா ஒளி விலகல். இங்க உள்ள இந்த படலம், அந்த திரவம் கொஞ்சம் கூழ்ம நிலையில ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால இது இந்த பிம்பமானது நேரா வராம ஒளி விலகல் ஏற்பட்டு மிக சரியாக அந்த அந்த மைய பகுதியில் அந்த விழித்திரையினுடைய விழி நரம்புகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு
அந்த பிம்பமானது விழுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் இந்த விட்ரியல் திரவம் இருக்கிறது. ஓகே, இது வரைக்குமானது கண்ணை பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். திரும்பவும் கண்ணில் உள்ள மிக முக்கியமான பாகங்களை நம்ம ஒரு தடவை பார்த்துடுவோம். கண்ணில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது விழி வெளிப்படலம்னு பேரு. அதற்கு அடுத்ததாக முன்பக்கம் இருக்கிறது விழி வெண்படலம். அதுல இந்த பகுதியை வந்து கார்னியா அப்படின்னு நம்ம சொல்றோம். கார்னியாவுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது கண் பாவை இந்த பகுதி. இது அந்த துளையானது ஒளியை உள்ள செல்ல அனுமதிக்கிறது. அதற்கு அந்த கட்டுப்படுத்தக்கூடியது அந்த ஐரிஸ். அதற்கு அடுத்ததா லென்ஸ். இது இருபுற குவிலன்ஸ். இந்த இருபுற குவிலன்ஸுடைய குவிய தூரத்தை மாற்றி அமைக்கிறது சிலியரிக் மசில். இதற்கும் லென்ஸுக்கும் அந்த விழி லென்ஸுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய கார்னியா, இந்த பகுதிக்கு இடையே உள்ள அந்த முன் அறையில் இருக்கக்கூடிய திரவத்துக்கு அக்குவஸ் திரவம் அப்படின்னு பேரு. லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிரம்பி இருக்கிற திரவத்துக்கு விட்ரியல் திரவம் அப்படின்னு பேரு. இந்த பகுதி பார்வை வந்து விடக்கூடிய இடத்துக்கு விழித்திரைன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. மிக சரியாக அந்த புள்ளி இருக்கக்கூடிய பகுதிக்கு குருட்டு புள்ளி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பார்வை தட்டு அல்லது குருட்டு புள்ளி அப்படின்னு பேர். நம்ம அதை தாண்டி விழும்போது நமக்கு கண்ணுல பார்வையானது தெரியாது. தான் நாம பார்க்க போற உறுப்பு மண்டலம். முதல்ல பார்த்தது கண் அப்படிங்கிறது உறுப்பு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது உறுப்பு மண்டலம். இதுல நம்ம பார்க்க போறது சுவாச மண்டலம். சுவாச மண்டலம்ங்கிறது நாசி துளைன்னு சொல்ற மூக்கு, அந்த நாசி குழி, நாசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த துளையில் தொடங்கி நம்ம நுரையீரலுடைய காற்று நுண் அறைகள்ல போய் முடிவடையுது. ஸோ இது வரைக்கும் உள்ளது இந்த சுவாச பாதை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல மிக முக்கியமான உறுப்புகள் என்ன, அதனுடைய பணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் இந்த உறுப்பு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இதுல நிறைய உறுப்புகள் இருக்கு. இப்ப கண்ணுங்கிறது உறுப்பு, அதுக்குள்ள நிறைய திசுக்கள் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் உறுப்பு மண்டலம். ஏன்னா இதுல நிறைய உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளும் அதே மாதிரி அந்த 4 விதமான திசுக்களால் ஆக்கப்பட்டவை. முதல்ல இருக்கிறது இந்த நாசி, நாசி குழி அப்படின்னு பேரு. இது வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த சிலியா. சிலியான்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ரோமம், மூக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய ரோமம் தான் இதுக்கு சிலியான்னு பேரு. மற்றும் கோழை, இதெல்லாம் இதுல உள்ளடக்கிய பகுதி. இந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு நேசல் கேவிட்டி ஒன்று இருக்கும், நாசிக்குழி இருக்கும். இது வந்து உள்ள வந்து காற்று சுழற்சி ஏற்பட்டு தான் அதற்கு அடுத்தது உள்ள போகும். ஏன் அங்க அந்த சுழற்சி ஏற்படணும் அப்படின்னா, இந்த சைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதி. அங்கதான் நம்ம காற்றுல இருக்கக்கூடிய தேவையற்ற தூசுக்கள், நோய்க்கிருமிகள் ஏதேனும் காற்றின் வழியாக வந்தா முதல்ல இந்த சிலியாவில் வடிகட்டப்பட்டு அடுத்ததாக அந்த கோழை பகுதிக்கு போகும்போது அங்க அதில் ஒட்டி கொள்ளப்படும். ஸோ அடுத்தது சுத்தமான காற்று மட்டும் நம்ம மூச்சு குழலுக்குள்ள செல்லும். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய பகுதி வந்து தொண்டை மற்றும் குரல் வளை. இந்த தொண்டை அப்படிங்கிற பகுதி வந்து இந்த உணவு பாதையினுடைய உணவு குழலும் அந்த மூச்சு குழலும் சந்திக்கிற பகுதி தான் நம்ம தொண்டைன்னு சொல்றோம். ஸோ இந்த மூச்சு குழல் திறக்கக்கூடிய முதல் இடத்துலயே என்ன இருக்குன்னா குரல் வளை இருக்கும். இதன் வழியாக நுரையீரலிலிருந்து காற்று வெளியில வந்து அது அதிர்வுறும் போது தான் நமக்கு அந்த குரலாக நமக்கு வெளிப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக மூச்சு குழாய். அந்த மூச்சு குழாயிலிருந்து அடுத்து பெரியது மூச்சு கிளை குழாய். இது 2 நுரையீரலையும் பிரிச்சு தனித்தனியாக அந்த காற்றை எடுத்துட்டு போறதுக்கு உதவியாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அந்த நுரையீரலுக்கு உள்ள இருக்கக்கூடிய காற்று நுண்ணறைகள். இது எல்லாமே மீள்தன்மை கொண்ட பைகள். இங்குதான் வந்து வாயு பரிமாற்றமானது நடக்கிறது. இதுல உள்ள செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமான செயல்பாடு. நம்ம வந்து உள் சுவாசம், இன்னொன்னு வெளி சுவாசம் அப்படின்னு சொல்றோம். உள் சுவாசத்தின் போது என்ன நடக்கிறது அப்படின்னா, காற்றானது மூக்கின் வழியாக உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரலுடைய காற்று நுண்ணறைகள் வரைக்கும் போய் சேர்றது உள் சுவாசம். வெளிச்சுவாசம் அப்படிங்கிறது காற்றினுடைய நுண்ணறைகள்ல இருக்கக்கூடிய காற்றானது மீண்டும் நுரையீரல்களிலிருந்து வெளிப்பட்டு மூச்சு குழல் வழியாக நாசியின் வழியாக வெளியேற்றப்படுவது வெளிச்சுவாசம்.
இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இதுல மிக முக்கியமானது நம்ம இந்த நுரையீரல் இயக்கக்கூடிய மிக முக்கியமான சவ்வு எதுன்னு பார்த்தோம்னா உதரவிதானம், டயாப்ரம்னு சொல்றாங்க. உதரவிதானம் ரொம்ப மிக முக்கியமானது. இந்த உதரவிதானம் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் நகரும் பொழுதுதான் நமக்கு காற்றானது உள்ளுக்குள்ள வந்து வெளியில போகுது. ஸோ அதுதான் இதுல மிக முக்கியமான இயக்கம். ஒளி சுவாசத்தின் போது என்ன நடக்குது அப்படின்னா, சாதாரணமாக அந்த உதரவிதானம் மார்புடைய கடைசியில் இருந்து ஒரு சவ்வு மாதிரி வயிற்று அறையும் பிரிக்கக்கூடிய ஒரு மிக அழுத்தமான ஒரு சவ்வு. இந்த சவ்வு மேல் நோக்கி இருக்கும். அது கீழ் நோக்கி இறங்கி தட்டையாக மாறும் பொழுது உள்ளுக்குள்ள அழுத்தம் குறையும். அந்த அழுத்தத்தின் நிரப்புவதற்காக நம்ம மூச்சுக்குள்ளிருந்து காற்றானது நுரையீரலுக்குள் வருகிறது. அதனால இதனுடைய கொள்ளளவு அதிகரிக்கிறது. ஸோ அப்ப என்ன ஆகும்? காற்று உள்ள வரும் பொழுது விழா எலும்புகள் சற்று வெளிப்புறம் நகரும். ஸோ இதுதான் உள்சுவாசத்தினுடைய இயக்கவியல். வெளிச்சுவாசத்தின் போது என்ன நடக்கும்? அது அப்படியே ரிவர்ஸ் ஆக்ஷன். உதரவிதமானது தட்டையா இருந்தது மீண்டும் குழிந்து மேல் நோக்கி தள்ளப்படும். விழா எலும்புகள் உள்நோக்கி நகரும். உள்ள வந்து மார்போட அறையின் அளவு வந்து குறையும். அப்ப உள்ள அழுத்தம் அதிகமாக்கப்பட்டு அங்கிருந்து காற்றானது வெளித்தள்ளும். ஸோ இது சாதாரண ஒரு இயக்கம் தான், உள் சுவாசம் வெளிச்சுவாசம். இதுல என்ன வாயு பரிமாற்றம் நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அதற்கு அடுத்ததாக நாம பார்க்கலாம். இப்ப இதுல எப்படி வாயு பரிமாற்றம் நடக்கிறது அப்படின்னா, முதல்ல உள்ள வரக்கூடிய காற்று, அந்த காற்றுல என்ன இருக்கலாம்னா, காற்று என்பது ஒரு கலவை என்பது நமக்கு தெரியும். அதுல எல்லா வாயுக்கள் தூசுக்கள் எல்லாமே இருக்கும். அது முடிந்தவரை வடிகட்டப்பட்டு அதுல சுத்தமான காற்று மட்டும் உள்ள வரும். உள்ள வந்த பிறகு நுரையீரல் மூச்சு கிளைக்குழல்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள வந்த எங்கன்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நுண் அறைகளுக்கு வந்து சேரும். அந்த நுண் அறைகளுடைய வெளிப்புறத்துல தான் இரத்த குழாய்கள் பின்னி வலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்குள்ள பின்னி இருக்கும். இந்த காற்று நுண் அறைக்குள்ள வரக்கூடிய காற்றிலிருந்து ஆக்சிஜனை இந்த சவ்வின் வழியாக வெளித்தள்ளி அந்த இரத்த குழாய்களுக்குள் செலுத்திடும். அப்ப இங்க இருந்து ரத்தம் உள்ள வரும் பொழுது இதன் வழியாக வெளியில போகும்போது அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியில இருந்து அந்த சவ்வின் வழியாக உள்ள போகும். உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து வெளியில வந்துடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த ஆல்வியோலைக்கு உள்ள போயிடும். ஸோ இந்த ரெண்டும் இங்கே தான் நடக்குது. அதனால இதை வந்து வாயு பரிமாற்றம்னு சொல்றோம். காற்று நுண்ணறைகள்ல தான் அந்த வாயு பரிமாற்றம் நடக்கிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஏற்கனவே நம்ம ரத்தத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்துல இருந்திருக்கும். அந்த ஹீமோகுளோபின் வந்து இரும்பு சத்தோட தொடர்புடையது. இது வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உட்கரகிக்கும் தன்மை கொண்டது. அப்ப இந்த ஆக்சிஜனை உள்ள இழுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா, ஹீமோகுளோபினுக்கு இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் எடுத்து ஆக்சி ஹீமோகுளோபினா மாறி நம்ம ரத்தத்தின் வழியே வெளியே போகும். இந்த ஆக்சி ஹீமோகுளோபின் சேரும் பொழுதுதான் அதை நம்ம சுத்த ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் தான் சுத்த ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் அசுத்த ரத்தம்னு சொல்றோம். அப்ப இங்கிருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடானது மீண்டும் நுரையீரல் அந்த ஆல்வியோலைக்குள்ள காற்று நுண்ணறைக்குள்ள செலுத்தப்படுகிறது. அது அப்படியே வெளிச்சுவாசத்தின் போது வெளித்தள்ளப்படுகிறது. இது முழுமையா நடந்துருமானா முழுமையா நடக்காது. மேக்சிமம் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்கும். அது அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை பொறுத்தது. அதனாலதான் அந்த இரத்த சோகை ஏற்படுவதற்கு இரும்புச்சத்து மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஏன் இரத்த சோகை ஏற்படுதுன்னா, அவங்க சோர்வா இருப்பாங்க, ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை எப்போதும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும்போது அவங்க எத்தனை முறை மூச்சு இழுத்து விட்டாலும் அவங்களுக்கு ஆக்சிஜன் வந்து முழுமையாக ரத்தத்துல கலப்பது இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு இரத்த சோகை அப்படின்னு நாம சொல்றோம்.
அப்போ இரத்த சோகை உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குது. ஹீமோகுளோபின் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு இரும்பு சத்தினுடைய அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுமையாக சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அந்த இரத்தத்திலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஆனது வெளித்தள்ளப்படுகிறது. இது கழிவு. சில கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கழிவாக வெளியேற்றப்படுகிறது. இதுதான் காற்று நுண்ணறைகள்ல ஏற்படக்கூடிய வாயு பரிமாற்றம். அடுத்ததா நம்ம உயிரின சமநிலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதற்கான உடல் செயல்பாடுகள் என்னங்கிறத இதில் பார்க்கலாம். நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் இந்த உறுப்புகளும் உறுப்பு மண்டலங்களும் அந்த திசுக்கள் செல்கள் இது எல்லாம் தான் சேர்ந்து செய்யுது. இது நம்ம உடம்புங்கிறது ஒரு மிக சிக்கலான அமைப்பு. நமக்கு தேவையான விஷயங்களை மிக சரியாக அது வடிவமைத்து செய்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம தான் கவனிக்கிறது இல்லை சரியா. முதல் விஷயம் தன்னிலை காத்தல். தன்னிலை காத்தல்னா என்ன? தனக்கு தேவையான விஷயத்த தானே சரி பண்ணிக்கிற விஷயம்தான் இதுக்கு தன்னிலை காத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். தனக்கு தேவையான விஷயங்களை தானே ஒழுங்குபடுத்தி கொண்டு சமநிலையை பராமரிப்பது தன்னிலை காத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெரும்பாலும் இந்த பாலூட்டிகளை பொறுத்த வரைக்கும் புற வெப்பநிலையில மாற்றம் ஏற்பட்டாலும் நம்மளோட உடல் வெப்பநிலைய முடிந்த அளவு சரியாக அது பராமரிச்சுக்கும். இந்த விஷயத்த தன்னிலை காத்தல்னு சொல்றோம். எப்படி? நம்ம உடம்பு வெப்பத்தால தாக்கப்படும் பொழுது நமக்கு வியர்க்கும். ஏன் வியர்க்குது? அப்ப வெப்பத்தை நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள வராம தடுக்கணும்னா வெளிப்புறத்தை ஈரமாக்குது. ஸோ அப்ப வியர்வை அப்படிங்கிறத வெளியேற்றி வெப்பத்திலிருந்து நம்முடைய உடலை பாதுகாத்து கொள்கிறது. உள்ள வெப்பம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வெளிப்புற வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள வெப்பத்தை அதிகப்படுத்தும். அப்ப நம்ம உடம்பு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த உடலோட வெப்பம்ங்கிறது நம்ம உடலை பராமரிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம மூளையில் இருக்கிற ஹைப்போதலாமஸ் மற்றும் நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் இது எல்லாம் கட்டுப்படுத்தி இந்த வெளிப்புற சூழலுக்கு ஏற்றவாறு நமது உடலை தொடர்ந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கும். இதான் சொல்லியிருக்கோம். உடல் வெப்ப சீராக்கம். உடல் வெப்பம் அதிகரிக்கும் போது வியர்வை உருவாக்கி குளிரூட்டுகிறது. அதே வெப்பம் குறையும் பொழுது தசை நடுக்கம் வெப்பத்தை உற்பத்தி செய்கிறது. இயக்கம், மூலக்கூறுகளின் இயக்கம் பார்த்துருக்கோம். வெப்பத்தால மூலக்கூறுகள் இயக்கம் ஏற்படும். அதே மாதிரி இந்த நம்ம உடலோட இயக்கம் அதிகமாகும் போது வெப்பம் உருவாகும். ஸோ அதனாலதான் நமக்கு வெளியில வெப்பநிலை குறையும் போது நம்ம உடல் நடுங்குகிறது, அதாவது இயக்குகிறது. அவ்வளவுதான், இயக்கி வெப்பத்தை உருவாக்குகிறது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சர்க்கரை அளவு. அதை சீராக வைத்திருப்பது இந்த தன்னிலை காத்தலுடைய ஒரு முக்கியமான விஷயம். ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் போது நம்ம உடம்பு இன்சுலினை சுரந்து அந்த அளவை சரி கட்டுகிறது. ஒருவேளை நமக்கு சர்க்கரை அளவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா குளுக்கோகான் அதை சுரக்குது. இது யாரு செய்யறது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கணையம். அதுதான் இந்த 2 விதமான ஆல்பா செல்கள், பீட்டா செல்கள் அப்படின்னு 2 விதமான செல்கள் இருக்கு. ஸோ அது நம்ம இன்சுலினையும் சுரக்குது, குளுக்கோகானையும் சுரக்குது. ஸோ இது இயல்பா நடக்கிறது. ஸோ இது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இதை சரி செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நாம சாப்பிடணும். அவ்வளவுதான். தேவையில்லாம மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இது ஒரு நோய் கிடையாது, இது ஒரு குறைபாட்டு நோய் தான். கூடுதலாக நம்ம சாப்பிட்றது, அது ரத்தத்தில் கலந்து இருக்கிறது, அதை குறைக்கிறதுக்காக நம்ம உடம்பு அதை சரி பண்ணிக்கிற விஷயங்கள் தன்னால் நடக்கக்கூடியது. ஸோ அதனால இதை மருந்து மாத்திரை எடுங்கிறது அவசியமா அப்படின்னா அவசியம் இல்லை. இப்போ பெரும்பாலும் எல்லா மருத்துவர்களும் அதை சிலர் வலியுறுத்தி சொல்றாங்க, தன்னாலே சரியாயிடும் அப்படின்னு. அதை அதுக்கு தேவையான உணவு முறைகளை மட்டும் மாற்றிட்டு அதை நீங்கள் அவங்க உடலை பராமரிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க.
அடுத்ததா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து விரவல். விரவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதிக செறிவுடைய மூலக்கூறுகள் செறிவு மிக்க பகுதியிலிருந்து செறிவு குறைந்த பகுதிக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு தான். அதாவது மூலக்கூறுகள் வந்து அதிக செறிவுடைய பகுதியில் இருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு தானாக இடப்பெயர்ச்சி அடைவது விரவல் அல்லது பரவல் எனப்படும். நம்ம தெரிஞ்சது அதிகமாக இருக்கிற இடத்துல தான் குறைச்சதுக்கு போகணும். ஸோ இது வந்து விரவல் அல்லது பரவல். அதாவது ஒரு தண்ணியில் ஒரு துளி மை விட்டோம்னா அது உடனடியாக கரைந்து எல்லா இடத்துக்கும் பரவும். ஊதுபத்தியினுடைய மனம் பரவுறது, சூடான நீரில் தேயிலை தூளை போடும்போது அதிலிருந்து அந்த சாயமானது கரைவது, இதெல்லாம் நம்ம அந்த விரவல் அல்லது பரவலுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சவ்வூடு பரவல். அப்போ அந்த பரவலுக்கும் சவ்வூடு பரவலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஒரு தேர்வு கடத்து சவ்வின் வழியாக இது நடக்கணும் அப்படின்னா இது சவ்வூடு பரவல். பரவல்ங்கிறது அப்படி இல்லை, இது நேரடியாக அந்த ரெண்டு ஊடகமும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது நடக்கிற விஷயங்கள். இப்போ இந்த சவ்வின் வழியாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ முதல்ல சொன்னோம் பரவல்ங்கிறதுல செறிவு மிக்க கரைசல் உள்ள மூலக்கூறுகள் செறிவு குறைந்த பகுதிக்கு போகும், இங்கு போகும், அல்லது தேயிலையிலிருந்து அந்த சாயம் இறங்குறது. ஆனால் இங்கே சவ்வூடு பரவல்ல அதிகமான மூலக்கூறுகள் இருக்கிற அந்த அரைகடத்தின் சவ்வு வழியாக செல்ல முடியாது. ஆனால் அது ரெண்டும் சமமாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கரைசல்லாம் நமக்கு தெரியும், அதில் கரைப்பானும் இருக்கும் கரைபொருளும் இருக்கும். அப்போ என்ன நடக்கும், இந்த ரெண்டையும் சரியாக்கணும் அப்படின்னா செறிவு குறைந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்த கரைசலானது செறிவு மிக்க கரைசலுக்கு, அதாவது அந்த நீரானது அங்கு கரைப்பான், இங்கே வந்து கரைப்பான், இதுதான் அந்த சவ்வின் வழியாக கடத்தப்படும். ஏன்னா அந்த கரைபொருள் போக முடியாது. அதனால அந்த கரைசலானது கரைசல்ல இருக்கக்கூடிய கரைப்பான் அந்த சவ்வின் வழியாக போகும். அப்ப எங்க இருந்து எங்க போகும், ரெண்டையும் சரி கட்டணும்னா அடர்த்தி அல்லது செறிவு அதிகம் உள்ள இடத்துக்கு செறிவு குறைந்த இடத்துல இருந்து போகும். அது அப்படியே பரவலுக்கும் சவ்வூடு பரவலுக்கும் அப்படியே ஆப்போசிட். அப்ப இது நடக்கும். ஸோ அப்போ இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஐசோடானிக்னு பேர். ரெண்டுமே சம செறிவுடைய விஷயமா இருந்துச்சுன்னா இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. நம்ம செல்களோ அல்லது உடலோ அல்லது உடலுக்கு வெளியிலேயோ இருக்கக்கூடிய ரெண்டு விதமான ஊடகத்தில் ரெண்டு விதமான செறிவுமிக்க கரைசல் ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அதில் எந்த விதமான மாறுபாடும் நடக்காது. அடுத்து ஹைப்போடானிக். ஒன்று வந்து குறை தெரிவு கரைசல், இன்னொன்று வந்து குறை செறிவு அதிகமாக உள்ளது. எங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த குறை செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கரைசல் வந்து உள்ள கரைசலை விட குறைவாக இருந்தால், அதாவது வெளியில் வந்து நீர்த்த கரைசலாகவும் அந்த உள்ளுக்குள்ள அந்த சவ்வுக்கு உள்ள இருக்கக்கூடிய கரைசல் செறிவு மிக்க கரைசலாகவும் இருந்தால் அதுதான் இந்த தண்ணியை என்ன பண்ணும், உள்ள அனுப்பும். அப்ப தண்ணீர் மூலக்கூறுகள் உள்ள போகும். அப்ப இந்த நிலைக்கு ஹைப்போடானிக் அப்படின்னு பேரு. ஹைப்பர்டானிக்னா என்ன அப்படின்னா, வெளியில வந்து செறிவு மிக்க கரைசலும் உள்ளுக்குள்ள செறிவு குறைந்த கரைசலும் இருக்கும். அப்ப செல்லுக்கு உள்ள இருக்கிற நீரானது செல்லை விட்டு வெளியேறும். ஸோ இதுக்கு வந்து ஹைப்பர்டானிக் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மூன்று விதமான பரவல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மழை நீர்ல குளிக்கும் போது நம்ம உடம்பு வந்து எளிமையா வந்து ஜலதோஷம் பிடிச்சிடும். காரணம் என்னன்னா, ரொம்ப செறிவு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப மழை தண்ணியை தேங்கி இருக்கிற ஒரு குளம் குட்டையில நம்ம போய் உடனடியா இறங்கி குளிச்சோம் அப்படின்னா அங்க வந்து உப்போட அளவு எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்குள்ள அந்த நீர் வந்து உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து உதாரணமா நம்ம சொல்லலாம். ஹைப்பர்டானிக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த போன்ற நேரங்கள்ல நம்ம போய் கடல்ல போய் வருஷத்துக்கு 2 முறை குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா,
அங்க வெளிப்புறத்துல செறிவு மிக அதிகமாக இருக்கும். அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரானது வெளியில போகும். அப்ப அங்க நடக்கிறது ஹைப்பர்டானிக். உண்மையில உப்பு தண்ணியில கடல்ல ரொம்ப நேரம் குளிச்சுட்டு அல்லது விளையாண்டுட்டு இருந்தா நமக்கு பயங்கரமா தாகம் எடுக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து நீரிழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ இதை நாம உதாரணமா நாம எடுத்துக்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான். ஒன்று ஒத்த செறிவு கரைசல் ஐசோடானிக்னு சொல்றோம். ஒன்று வெளியில செறிவு குறைந்த கரைசலும் அந்த சவ்வுக்கு உள்ள அல்லது செல்லுக்குள்ள செறிவு மிக்க கரைசலும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஹைப்போடானிக்னு சொல்றோம். செல்லுக்குள்ள அல்லது அந்த சவ்வுக்குள்ள செறிவு குறைந்த கரைசலும் அதற்கு வெளியில செறிவு மிக்க கரைசலும் இருந்தால் அதுக்கு ஹைப்பர்டானிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா ஊடுபரவல் ஒழுங்குபாடு அப்படின்னு சொல்றோம். ஆஸ்மோ ரெகுலேஷன். இந்த சொல்ல முதல்ல 1902 ஆண்டு ஹோபர் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாரு. ஒரு உயிரியில இருக்கக்கூடிய அந்த உடலோட நீர் சமநிலைய அந்த தன்னிலை காத்தல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வச்சு பராமரிக்கிறது தான் இந்த ஊடுபரவல் ஒழுங்குபாடு. அந்த உடல் உள்ள நீர் மற்றும் உப்பு சமநிலையை ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு அவரு கண்டுபிடிச்சாரு. இந்த வார்த்தையை பயன்படுத்தினவருடைய பேர் ஹோபர். இந்த சொல் கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1902 ஆண்டு. இதுல 2 இருக்கு. ஒண்ணு ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள்னு பேரு, இன்னொன்னு ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள் அப்படின்னு பேரு. ஒத்தமைவான்கள் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினங்கள்ல கடல்வாழ் மீன்கள் நடக்கக்கூடியது. ஒழுங்கமைவான்கள்ங்கிறது நன்னீர் வாழ் உயிரினங்கள் நடக்கக்கூடிய விஷயம். என்ன நடக்குது அப்படின்னா, இது கடல்வாழ் மீன்கள்ல வெளிப்புறத்தை பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவு உப்புத்தன்மை இருக்கும். அப்ப அது தன்னை சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக கடல் நீரை உள்ளுக்குள்ள குடிக்கும், நீரை எடுத்துக்கும், சவ்வு வழியாக உப்பை வெளியேற்றும். அடுத்தது நன்னீர் மீன்கள் என்ன பண்ணும்னா, இது நீரை குடிக்காது. அதாவது சவ்வூடு பரவல் மூலமாக நேரடியாக உடல்ல இருந்து நேராக தண்ணி உள்ள போகும். ஏன்னா இதுல வெளிப்புறத்துல நீரோடல ரொம்ப செறிவு குறைந்த கரைசலா இருக்கிறதுனால வெளிப்புறத்தில் இருந்து நேரடியாக உடலுக்குள் நீர் போயிடும். அப்ப என்ன பண்ணும், உள்ள போனதுக்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய உப்புக்களை செவுள் மூலமாக உறிஞ்சி கொள்ளும். இந்த ரெண்டும் இது நன்னீர்ல நடக்கக்கூடியது ஒழுங்கமைவான்கள்னு பேரு, கடல் நீர்ல இருக்கக்கூடியதுக்கு ஒத்தமைவான்கள் பேரு. இந்த ரெண்டுமே தன்னிலை காத்தலுக்கான விளக்கம் தான். அடுத்ததாக செல் சுவாசம். ஏற்கனவே நம்ம செல் சுவாசத்தை பத்தி பார்த்துருக்கோம். அதுல ஒரு கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த செல் சுவாசம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். உள் சுவாசம், வெளி சுவாசம். இதுல உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம், அதாவது செல்லுக்குள்ள நடக்கிற விஷயத்தை தான் நம்ம செல் சுவாசம். செல் சுவாசம்னா என்ன? செல்லுக்கு தேவையான ஆற்றலை உயிரினங்கள் அதாவது குளுக்கோஸை உடைத்து ஆற்றலாக மாற்றும் செயல் தான் செல் சுவாசம் அப்படின்னு சொல்றோம். இப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஏடிபி வடிவில், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லப்படுற ஏடிபி வடிவில் செல்களால் பயன்படுத்தப்படுகிறது. எல்லா மூலக்கூறுகளும் ஏடிபி மூலக்கூறுகளாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த செல்களால் பயன்படுத்த முடியும். ஸோ இதை இந்த செல் சுவாசத்தை செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் மற்றும் அதில் அந்த மைட்டோகாண்ட்ரியாவால் நடைபெறுகிறது. அதான் நம்ம செல்லோட ஆற்றல் மையம்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். செல் படிக்கும்போது செல்லின் ஆற்றல் மையம் எதுன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த செல் சுவாசம் 2 விதமான விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று காற்றுள்ள சுவாசம், இன்னொன்று காற்றில்லா சுவாசம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? காற்றுள்ள சுவாசம் அப்படின்னா ஆக்சிஜன் முன்னிலையில் நடந்தால் அதுக்கு காற்றுள்ள சுவாசம். ஆக்சிஜன் இல்லாத சூழல் நடந்தால் அதுக்கு பேரு காற்றில்லா சுவாசம். இதனுடைய ஆற்றல் அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுள்ள சுவாசத்துல மிக அதிக அளவு ஆற்றலானது நமக்கு கிடைக்கும். இந்த காற்றில்லா சுவாசத்துல மிக குறைந்த அளவு ஆற்றல் தான் அதில் வெளிப்படும். காற்றுள்ள சுவாசத்துல முடிவு பொருட்களாக கார்பன் டை ஆக்சைடு, நீர் வெளிப்படும் ஆற்றலோட சேர்ந்து. காற்றில்லா சுவாசத்துல எத்தனால் மற்றும் லாக்டிக் அமிலம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படும்.
இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காற்றுள்ள சுவாசம் அப்படிங்கிறது உயர்நிலை தாவரங்கள்லையும் விலங்குகள்லையும் எல்லா இடங்களையும் நடக்கிறது. இந்த காற்றில்லாத சுவாசம் ஈஸ்ட் மற்றும் மனித தசை செல்களுக்குள்ளதான் இந்த காற்றில்லாத சுவாசம் நடைபெறுகிறது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வளர்சிதை மாற்றம். வளர்சிதை மாற்றம்னா என்ன? உயிரினங்களை தொடர்ந்து ஒரு வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரு வேதிவினைகள் நடக்கணும். அந்த வேதிவினைகளுடைய தொகுப்பு தான் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். அந்த வளர்சிதை மாற்றங்கிறது 2 விதமான செயல்பாடுகள். ஒண்ணு வளர் மாற்றம், இன்னொன்னு சிதை மாற்றம். வளர் மாற்றங்கிறது என்னன்னா உருவாக்குறது. இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க, ஆக்க சிதை மாற்றம் அப்படின்னு பேரு. இன்னொன்னு சிதை மாற்றம்ங்கிறது அதான் மாற்றுறது அல்லது உடைக்கிறது, அழிவு சிதை மாற்றம் அப்படின்னு பேரு. இந்த வளர் மாற்றத்துல புதிய செல்களை உருவாக்குறது, ஆற்றலை சேமிக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய மாற்றங்களை வளர் மாற்றம்னு பேரு. இந்த பெரிய மூலக்கூறுகளான ஆற்றல் உடைச்சி அதுல இருந்து ஆற்றல் வெளிப்படுத்துறது எல்லாமே சிதை மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல கழிவு பொருட்களாகவோ மற்ற செல்லுக்கு தேவையான பொருட்களாகவோ இந்த சிதை மாற்றுதல் நடக்கும். இந்த ரெண்டுமே நடந்தாதான் அந்த உயிரினத்தினுடைய மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த 2ஆ பிரிக்கிறோம். அது வளர்சிதை மாற்றத்தை மெட்டபாலிசம்ங்கிறது 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு அனபாலிசம்னு பேரு, இன்னொன்னு கெட்டபாலிசம்னு பேரு. இந்த அனபாலிசத்துல அந்த வளர் மாற்றத்துல புதிய செல்களை உருவாக்குறதோ ஆற்றலை சேமிக்கிறது, சிறிய மூலக்கூறுகள்ல இருந்து பெரிய மூலக்கூறுகளா மாத்துறது, இதெல்லாம் அந்த வளர் மாற்றத்துல நடக்கும். அதாவது குளுக்கோஸ் கிளைகோஜனா மாறுறது, அமினோ அமிலங்கள் புரதங்களா மாறுறது, இது எல்லாமே அனபாலிசத்துல நடக்கும். சிதை மாற்றம் அல்லது கேட்டபாலிசம் அப்படிங்கிறதுல ஆற்றலை வெளியிடுறதுக்கான பெரிய மூலக்கூறுகள் உடைக்கப்படுகிறது. இந்த கார்போஹைட்ரேட்டு உடைக்கப்பட்டு குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. அது மீண்டும் உடைக்கப்பட்டு அப்படியே கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் உடலுக்கு தேவையான எனர்ஜி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இதுதான் அந்த 2 விதமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்ப ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள் தான். இந்த உயிரினங்களுடைய அடிப்படையான இயக்க நிலையில இந்த தொடர்ச்சியான வளர்சிதை மாற்றமும் உடலோட அயனிச்சமநிலையும் தன்னிலையை காத்தலும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல இந்த அடிப்படையான வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடலானது முழுமையான ஓய்வு நிலையில், அதாவது கிட்டத்தட்ட நாம உணவு உண்டு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 12 இருந்து 18 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம உடல் மிக அமைதியான முறையில ஓய்வெடுக்கும் பொழுது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றம் அப்போதும் என்ன நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த வளர் மாற்றமும் சிதை மாற்றமும் நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் அடிப்படை வளர்சிதை மாற்றம் அப்படின்னு பேரு. அதாவது உடலானது முழு ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய அடிப்படை இயக்கங்களை மட்டும் பராமரிக்க தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது கிட்டத்தட்ட உணவு உண்டத்துக்கு 12 இருந்து 18 மணி நேரத்துக்கு பிறகு இது நடக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பகுதியிலிருந்து சில முக்கியமான வினாக்களின் தொகுப்பை நம்ம பார்க்கலாம். முதல் வினா, விலங்குகளின் அளவு, செல்லினுடைய அளவு எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னா இதுக்கான விடை மைக்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, 1 மைக்ரான் என்பதன் அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/10,00,000 மீட்டர். அடுத்தது, நமது உடலோட மிகச்சிறிய செல் எது அப்படின்னா அது இரத்த சிவப்பணுக்கள். நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிக நீளமான செல் எது அப்படின்னா அது நரம்பு செல். இயற்கையிலேயே நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய செல் எது அப்படின்னா நெருப்பு கோழியினுடைய முட்டை. மிகச்சிறிய பாக்டீரிய செல்லின் பெயர் என்ன? மைக்கோபிளாஸ்மா பாக்டீரியா. அடுத்து, உட்புற திசுக்களை, உடலோட உறுப்புகளில் உட்புற திசுக்களை பாதுகாக்கும் திசு எது அப்படின்னா எபித்தீலியல் திசு. இங்கே உட்புற உறுப்புகளை பாதுகாக்கும் திசு எது அப்படின்னு கேள்வி இருக்கணும். அது எபித்தீலியல் திசு அல்லது உறையீட்டு திசு. அடுத்தது, உடலோட உறுப்புகள் அசைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உதவுவது எந்த திசு அப்படின்னா அதுக்கு தசை திசுக்கள். நம் மனிதனுடைய கண்களால் எத்தனை நிறங்களை பார்க்க முடியும் அப்படின்னா அது 10 முதல் 12 மில்லியன் நிறங்களை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம கண்ணோட தடித்த வெளிப்புற வெண்ணிற உறைக்கு பெயர் என்ன
அது விழி வெளிப்படலம் அல்லது ஸ்க்ளீரா அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த வெண்படலத்தை சுற்றி உள்ள ஒளி ஊடுருவக்கூடிய சவ்வு எது அப்படின்னா அது கன்ஜங்டிவா. அதாவது விழி வெண்படலத்தில் ஒளி ஊடுருவக்கூடிய பகுதி எது? கண்ணோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய கார்னியா. நம்ம கண்ணோட நிறத்துக்கு காரணம் என்ன? அந்த கண்ணோட நிறம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பெயர் என்ன அப்படின்னா அது ஐரிஸ். கருவிழியினுடைய மையத்தில் இருக்க சிறு துளைக்கு என்ன பெயர் அப்படின்னா அது கண்பாவை. இதுவே இன்னொரு கேள்வியாக கேட்கலாம், கண்பாவையை உருவாக்குவது எதுனாலும் ஐரிஸ் தான். ஐரிஸ் சுருங்கிறதுனாலையும் விரிகிறதுனாலையும் தான் அந்த கண்பாவை உருவாகிறது. அடுத்து நம்ம கண்ணில் உள்ள லென்ஸின் தன்மை என்ன அப்படின்னா இது இருபுற குவிலன்ஸ். நம்ம கண்ணில் ஒளிக்கதிர்களை மின் தூண்டலாக மாற்றக்கூடிய பகுதி எது அப்படின்னா அது விழித்திரை அல்லது ரெட்டினா அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து விழி வெண்படலத்திற்கு ஊட்டத்தை அளிப்பது கார்னியா மற்றும் விழி வெண்படலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அக்குவஸ் திரவம் அல்லது முன்கண் அரை திரவம். அதுவே கண்ணோட வடிவத்துக்கு மற்றும் அழுத்தத்தையும் உள்புறத்தில் பராமரிப்பது எது அப்படின்னா அது விட்ரியல் திரவம் அல்லது பின்கண் அரை திரவம். நம்ம நாசி துவாரத்தில் தூசை வடிகட்டக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா சிலியா அல்லது ரோமம். ரெண்டு ஒன்று தான். அடுத்து நுண்ணுயிரிகளை அதே தடுக்கக்கூடிய அமைப்பு நம்ம நாசியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கோழை அல்லது மியூக்கஸ். அடுத்து தொண்டைக்கும் மூச்சு குழாய்க்கும் இடையில உள்ள ஒரு தசை மடிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் குரல் வளை. அடுத்தது மார்பு கோட்டோட அடிப்பகுதியில் இருக்கிற சவ்வு எது அப்படின்னா அது உதரவிதானம். அடுத்து நம்ம சுவாச மண்டலத்தில் வாயு பரிமாற்றம் நடைபெறக்கூடிய இடம் எது அப்படின்னா அது காற்று நுண்ணறை அல்லது ஆல்வியோலை அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடும்போது சுரப்பது எது அப்படின்னா அது இன்சுலின். அதே குறையும் போது சுரப்பது குளுக்ககான். அடுத்தது ஆக்சிஜன் நம்ம ரத்தத்தில் எதோட கலக்குது அப்படின்னா ஹீமோகுளோபினோட தான் அது சேரும். நம்ம நுரையீரலுடைய உள்புறத்தில் வாயு பரிமாற்றம் எந்த முறையில் நடைபெறுகிறது அப்படின்னா அது பரவல் முறையில் நடைபெறுகிறது. நம்ம செல் சுவாசத்தின் போது நம்ம ஆற்றல் எந்த வடிவத்துக்கு மாறுது அப்படின்னா ஏடிபி வடிவத்தில் மாறுகிறது. நம்ம காற்றற்ற சுவாசத்தை விட நம்ம காற்றுள்ள சுவாசமானது எத்தனை மடங்கு ஆற்றலை தருகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 19 மடங்கு ஆற்றலை தருகிறது. அப்போ காற்றுள்ள சுவாசம் தான் அதிக ஆற்றலை தருகிறது. அடுத்து ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளும் எத்தனை ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கும் அப்படின்னா 36 ஏடிபி மூலக்கூறுகளை அது உருவாக்குகிறது. ஸோ இது வரைக்கும் முடிந்த வரைக்கும் இதில் வரக்கூடிய வினாக்கள் தொகுப்பு கருத்துக்களையும் நாம் பார்த்துருக்குறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பிற்கும் பயிற்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாளை வழக்கம்போல் சமூக அறிவியல் பாடப்பிரிவு 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாற்று பாடத்தை நமக்காக வழங்குபவர் அரசமணி ராதாகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து தமிழ் டியூபர் சேனலில் இணைந்திருப்போம், பயிற்சி பெறுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.